பேக் டு 6 யூடியூப் சேனல். நேற்று 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஏபி பார்த்துட்ருக்கோம். இப்போ அதை கண்டினியூ பண்ணலாம். அப்டக்டட் இதை எப்படி எழுதலான்னா ஏபி அப் டியூசிடி டக்ட் இது ரெண்டையும் சேர்த்து அப்டக்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து இடியை வந்து தனியாக பிரிக்கணும். இது வந்து அப்டக்டட் அப்படின்னு வரும். இது தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா கடத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து அதாவது பலவந்தமா கடத்துறாங்கல்ல, பெர்மிஷன் இல்லாம, அதை வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா அபெட். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏ தெரியும் நமக்கு, ஆக்கு வரும், ஆக்கு வரும் அண்ட் ஏக்கு வரும். இது வந்து நம்ம ஏவை வந்து ஆன்னு பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பிஇடி பெட் அதை வந்து தனியாக பிரிச்சுக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து அபெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா படுக்கையில் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து அபெட் இருக்குன்னா அதை வந்து இன் பெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம வந்து நீ எங்க இருக்க அப்படின்னு நம்ம கேட்குறப்ப ஐ எம் இன் பெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம ஷார்ட்டா ஐ எம் அபெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா அப்ளேஸ் அப்படின்னா அதை எப்படி பிரிக்கலாம்னா ஏபி அப் எல்ஏ லே இசட்இ இஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இதை வந்து எப்படி எழுதலாம்னா அப்ளேஸ் அப்படின்னு எழுதலாம். இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா பிரகாசமாக. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஒரு விளக்கு வந்து ரொம்ப பிரகாசமா எரியுதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து இந்த அப்ளேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா அப்ஸ்காண்ட். இது எப்படி பிரிக்கலாம்னா ஏபி அப் எஸ் வந்து தனியாக பிரிச்சிடணும். சிஓ கா என்டி இண்ட் அப்ஸ்காண்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா தலைமறைவாக, அப்படி இல்லைன்னா கொள்ளையடிப்புன்னு அர்த்தம். இது என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஒருத்தவங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு தலைமறைவா இருக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா கொள்ளையடிப்பாங்கல்ல, அதை வந்து நம்ம சொல்லலாம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.